எனக்கு கூட இது முதல் அனுபவம். ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் வேற எப்படி செய்ய போறேன்னு தெரியல. பயமா இருக்கு. கண்டிப்பா நல்லா செய்வீங்க. ஏன்னா என் ப்ரோக்ராம் செய்ய போறது ஒரு அழகான தேவதையாச்சே. நானே நீங்களும் தான். உங்களை தான் சொல்ல வந்தேன். அது கூட நீங்களே கேட்டுட்டீங்க. ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சிரிப்புக்காகவே எல்லா நேயர்களும் நம்ம நிகழ்ச்சியை கேட்க போறாங்க. ஐயோ போதும் போதும். ப்ரோக்ராம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோக்ராம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமா இல்லையா? ஓ ஷூர். ஓகே, இப்போ இதுதான் ப்ராடக்ட். இத பத்தி தான் நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறீங்க. சரி. சோ இது எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. வணக்கம் அன்பு ரசிகர்களே, உங்கள் எல்லாரும் மகிழ்ச்சிப்படுத்த மீண்டும் மலர்ந்து விட்டது உதயம் ரேடியோ. நாடு முழுவதும் எங்கள் நிகழ்ச்சியை செவிமடுக்கும் அனைத்து ரசிகர்களுக்கு நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் இன்று போல் என்றும் இனிமையாக வாழ இன்றைய பொழுது இனிமையாக உதயம் ரேடியோ அன்புடன் வாழ்த்துகிறது. விளம்பரத்தர நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பது உங்கள் சூர்யா, உங்கள் ரம்யா. ஓகே, முதல்ல ஜானகி, ஜானகி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா சீக்கிரமா. கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆக சூர்யா, கேள்வியை காபி தானே கேட்டீங்க, அதத்தானே எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி கத்துறீங்க? காப்பி என்ன பெரிய காப்பி? நம்ம பொண்ணோட ப்ரோக்ராம் ரேடியோல போய்கிட்டு இருக்கு. அதை கேட்காம நீ அதை கேளு. என்னங்க, நம்ம ரம்யாவும் சூர்யாவும் பேசுறத நாடே கேக்கும் தானே? நம்ம சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கேட்பாங்க தானே? என்னங்க, நம்ம ரம்யாவோட குரல் என் குரல் மாதிரி தானே இருக்கு. பின்னணி பாடி பீச்சிட்டு நினைப்பா உனக்கு. அந்த நினப்பை தூக்கி கடப்புல போட்டு முதல்ல பிள்ளை வந்த உடனே சுத்தி போடுற வேலையை ப்ரோக்ராம் கேளு. கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கூடாதே, பொறுக்காதே உங்களுக்கு. சரிங்க திரு ரமேஷ், இந்த ப்ராடக்ட் எப்ப வெளியிட செய்றீங்க? எங்க கிடைக்கும்? அசல் தானா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி சூர்யா. இந்த ப்ராடக்ட் வர திங்கட்கிழமை முதல் நாடு முழுமைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்யவிருக்கிறது. எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும் எல்லா கடைகள்லையும் வாடிக்கையாளர்கள் இந்த புதிய ஹெல்த் ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரம்யா, சொல்லுங்க திரு ரமேஷ். எப்ப எல்லாம் புதிய ப்ராடக்ட், தரமான ப்ராடக்ட் விற்பனைக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த போலிகளோட தொல்லை அதிகமாயிருது. அதற்காக எங்க நிறுவனம் முத்திரை பதித்த ஹோலோகிராம் முத்திரையை நாங்க அறிமுகம் செய்திருக்கோம். அசலை பார்த்து நீங்க வாங்கலாம். ஓகே, ஒரு தரமான பொருளை அறிமுகம் செய்ய ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆகநேயர்களே, போலிகளை கண்டு தயவு செய்து ஏமாற வேண்டாம். சரிங்க திரு ரமேஷ், கடைசியாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவரை எங்களுடைய நிறுவனத்தின் பொருட்களை வாங்கி ஆதரவு தந்த நீங்க எங்களுடைய இந்த புதிய பொருளையும் வாங்கி ஆதரவு தரணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி திரு ரமேஷ். ஆக நேயர்களே, ஆர்கே நிறுவனம் ஒரு தரமான பொருளை அறிமுகம் செய்ய ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆக நேயர்களே, போலிகளை கண்டு தயவு செய்து ஏமாற வேண்டாம். திரு ரமேஷ், கடைசியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவரைக்கும் எங்க நிறுவனத்தோட பொருட்களை வாங்கி ஆதரவு தந்த நீங்க எங்களுடைய இந்த புதிய பொருளையும் வாங்கி ஆதரவு தரணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி திரு ரமேஷ். ஆக நேயர்களே, ஆர்கே நிறுவனம் ஒரு தரமான பொருளை அறிமுகம் செய்திருக்காங்க. அதற்கு நேயர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா, உங்கள் சூர்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே. வணக்கம் அன்பு நேயர்களே, இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்கள் அபிமான வாராந்திர நிகழ்ச்சி. நான் உங்கள் சூர்யா. நான் உங்கள் ரம்யா. வணக்கம் திரு ரமேஷ் அவர்களே. வணக்கம் ரம்யா. வணக்கம் சூர்யா. ஓகே, போன வாரம் புதிய ப்ராடக்டின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்டிப்பாக நமது வாடிக்கையாளர்கள் வாங்கி பயன்படுத்திருப்பாங்க. ஓகே, அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு நம்ம நேரிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆம் நேயர்களே, அழைக்க வேண்டிய எண்கள் 0322841616. ஓகேங்க, ஒரு நேர் அழைக்கிறாங்க, அவங்களை சந்திப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் கிடால இருந்து கலா பேசுறேன். ஓகே கலா, ஆர்கே நிறுவனத்தின் ஹெல்த் ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துறீங்களா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. தரமான ப்ராடக்ட். ரொம்ப நன்றி கலா. ஒரு வாழ்த்து சொல்லலாமா? இது வாழ்த்து சொல்ற நேரம் இல்லைங்க. கலா,
இது விளம்பரத்தர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வாழ்த்து சொல்ல முடியாது. சார், இவ்வளவு நேரம் பேசி விளம்பரத்தார நேரத்துல வீணடிக்கிறீங்க. நீங்க பேசுற பாதி நேரம் கூட ஆகாது நான் வாழ்த்து சொல்றதுக்கு. ப்ளீஸ் சார். சரிங்க கலா, கொஞ்சம் சுருக்கமா டக்குன்னு சொல்லுங்க. சண்டாக்கார்ல இருக்கிற எங்க பெரியம்மாவுக்கு, கோத்தாபாருல இருக்கிற எங்க சின்னம்மா சித்தப்பாவுக்கு, அப்புறம் லங்காவில இருக்கிற எங்க மாமா அத்தை, கிடால இருக்கிற எங்க அக்கா மாமா, ஜொகூர்ல இருக்கிற அண்ணன் அண்ணி மற்றும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மற்றும் உங்களுக்கும் ரம்யாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இதுக்கு தான் மற்ற நிகழ்ச்சியில வாழ்த்து சொல்ல அனுமதிக்கிறது இல்ல. வாழ்த்து சுருக்கமா இருக்கணும் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க ரம்யா. உங்களுக்கு இலக்கண மனசு சூர்யா. பாத்தீங்களா, வாழ்த்து சொல்றேன்னு ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு முடிச்சிட்டாங்க. ஆக நேரிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, இதை வாழ்த்து சொல்லும் நேரம் அல்ல. ஹெல்த் ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தியவர்கள் மட்டும் அழைத்து பேசலாம். நீங்கள் அழைத்து பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 22841616. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஈப்போல இருந்து ராஜ் பேசுறேன். ராஜ், உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னோட கருத்து என்னன்னா, ஒரு தரமான ப்ராடக்ட் சாப்பிட்ட பிறகு இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். நிச்சயமா ஒரு பயனான பொருள் தான். சரிங்க ராஜ், நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரிங்க திரு ரமேஷ், புதிய ப்ராடக்ட் நிச்சயமா உங்க வாடிக்கையாளர்கள் ஆதரவு கொடுப்பாங்க என்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. உங்கள் ரம்யா. சூர்யா, ரம்யா, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த புது ப்ராடக்ட் பொதுமக்கள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க நிகழ்ச்சி படைக்கிற விதமும் ஒரு காரணம். தொடர்ந்து நிகழ்ச்சி சிறப்பா படைப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா. See you. Take care. Bye. See you. சூர்யா, ரமேஷ் பத்தி என்ன நினைக்கிற? He is a gentleman. கலகலப்பான மனுஷன். பழகிறதுக்கு நல்ல மாதிரி தான் இருக்கு. மேடம்க்கு வேற ஏதாவது தெரியணுமா? இல்லப்பா. ஹே ரம்யா, ஏன் திடீர்னு ரமேஷ் பத்தி கேக்குற? இல்ல, நானும் வேலைக்கு வந்ததுல பாக்குறேன். ரமேஷ் என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. பார்வை, பேச்சு. ஐயோ, போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சியா நீ? சூர்யா, எனக்கு புரியலன்னு உன்கிட்ட சொன்னா நீ வேற என்னென்னமோ தப்பு. இது பாரு ரம்யா, நம்ம கிளையன்ட் 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. அவங்க பார்வையும் வெவ்வேறு விதமா தான் இருக்கும். நாம தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்ன? உனக்கு புரியலையா? இல்ல நான் தப்பா புரிஞ்சுட்டு இப்ப எனக்கே புரியல. என் மனசை போட்டு குழப்பிட்டு நான் போலாம். சரி, தெளிவா இருக்கல? இப்ப என்ன போட்டு குழப்பாத. சரி, இன்னைக்கு காஃபி யார் பிளஞ்சா? நீதான். நோ, இட்ஸ் யுவர் டர்ன். நோ நோ நோ. இல்ல நீதான். வலது போற நீதான். நோ நோ நோ, இட்ஸ் யுவர் டர்ன். நோ. டேய் டேய். கேரி எடுத்துக்கிறேன். சாப்பிடு, நீதான் காசு கட்ட வர வெக்கப்படுற. வேற என்ன இருக்கு? ஐயோ, உங்க பேர் மறந்தே போயிட்டேன். நம்ம ரம்யாவும் சூர்யாவும் புதிய ரேடியோல பேசுறது கேட்கறியா? கேட்டேன்டா, ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்டா. டேய் ஆமாடா, நிகழ்ச்சியை நல்லா அறிவிப்பு செய்றாங்க. அட 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 அட, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமாடா. டேய் விச்சு, நீ எப்படா வேலை தேட போற? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், வேலை தேடணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், இன்னும் நிறைய இருக்குடா. அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சரி. டேய், புது மாப்பிள்ள, உன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓகேடா, போயிட்டு இருக்கு. டேய், சுதா ரொம்ப கேட்டதா சொல்றான். சரிடா. டேய், அப்படியே எனக்கு ஒரு வேலை பார்த்து விடுறா. ஓகே, நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். கால் பண்ணுவியா? உண்மையிலையா? ஆமா. டேய், இல்லடா, சரி பட, நீ எடுத்துக்கடா. சாப்பிடு. என்னங்க, இதுல எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
நீ இருக்கும்போது எனக்கு ஏன் வேற பொண்ணு தேடுற? எல்லா பொண்ணும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இல்லைங்க, நம்ம பையன் சூர்யாவுக்கு. நான் பார்த்து என்ன பண்ணேன்? சூர்யா பார்த்து சொல்லட்டும். சூர்யா, உங்க அம்மா ஏதோ நல்ல விஷயம் வச்சிருக்குது, என்னன்னு கேளு. என்னம்மா? எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உன் கல்யாண விஷயமா எடுத்து சொல்லியிருந்தேன். இங்க பாருப்பா, 5-6 போட்டோ வந்திருக்கு. எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. நீங்க எதுக்குமா என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் அப்பாவை பார்த்து முடிவு பண்ணாலே எனக்கு ஓகே தான். சூர்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் காலம் பூராம சேர்ந்து வாழ வேண்டியவங்க நீங்க 2 பேரும் தான். உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாப்பா எங்க கடமை. நாங்க ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு பிறகு நீ சந்தோஷமா இல்லைன்னா அந்த கல்யாணத்துல ஒரு அர்த்தம் இல்லையப்பா. சரிப்பா, நானே பார்த்து சொல்றேன். ஆனா ஒண்ணு, ரம்யாவுக்கு பிடிச்சிருக்கணும். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன்னு. சரி. என்னங்க இப்படி சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இரு. ரம்யா, அப்பா அம்மாவும் 4-5 போட்டோ கொடுத்து இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு, அதே பேசி முடிச்சலான்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீ வந்தனா செலக்ட் பண்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செலக்ஷன் இன்னும் பெட்டரா இருக்கும்ல. ஓ மூஞ்சிக்கு தானே. ஓகே ஓகே, நானே வந்து செலக்ட் பண்ணி தரேன். வரியா? சரி சரி, நான் நாளைக்கு வரேன். ஓகேமா, see you. Bye. இது ஒரு கல்யாணம் நடந்தா சரிதான் சரிதான். என்ன ரம்யா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா உங்களுக்கு? நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கு ஓகே தான். ஓகே. அப்புறம் என்ன, பேசி முடிவு பண்ணிடுவோம். கௌரி, மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்கம்மா. பிடிச்சிருக்கா? கௌரி, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா. வீட்டுக்கும் ஒரே பிள்ளையா. கௌரி, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டாதம்மா. நீ வேணான்னு சொல்லிட்ட அப்புறம் இன்னொரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்னு எனக்கு தெரியலம்மா. என்னால உங்களை விட்டு தனியா போய் வாழ முடியாதும்மா. ஒருவேளை இப்ப வரப்போற மாப்பிள்ள நம்மளோடையும் நம்ம வீட்லயே இருக்க சம்மதிச்சாருன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்மா. என்னம்மா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா, இதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல, உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசம். ஏம்மா, நீங்க நினைச்சிருந்தா
அப்பா நம்மளை விட்டு போனப்போ சின்ன வயசுலயே உங்களுக்குன்னு ஒரு துணையை நீங்க தேடிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லைம்மா. அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் என்னால சந்தோஷமா வாழ முடியாதும்மா. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா இதெல்லாம் நடக்காத காரியமா? ஏம்மா, ஒரு பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷன் வீட்டில் தான் போய் வாழணுமா? அப்படி ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா? யாராவது மாப்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வராங்களா? ஏம்மா, இப்படிதான் நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? காலங்காலமா இதுதானமா வழக்கத்துல இருக்கு. ஆமா, அதே மாதிரி அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அந்த பொண்ணு மறுபடியும் அம்மா வீடு தான் தேடி வரா. இதெல்லாம் நம்மளால மாத்தவே முடியாதா? என்னமோமா நீயும் பேசுற, நானும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் தான் பார்த்துக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கடவுள் நான் காப்பாற்றட்டும். வாமா, மாப்பிள்ளை போட்டு என்னப்பா வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்க? அம்மா மேல வெச்ச கண்ணை எடுக்காம அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லம்மா, இந்த வேலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் பண்ண போறீங்க நீங்க. ஏன்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் மனைவியும் உங்களுக்கு சின்ன வேலை கூட பண்ண விடாம நல்லா பார்த்துக்க போறோம். நீங்களும் அப்பாவும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன? என்னப்பா இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் கல்யாணம் ஆயிட்ட பிறகு பொண்டாட்டிய இந்த காய்கறி எல்லாம் வெட்ட விட மாட்டீங்க, ஒரு டம்ளர் இங்க வச்ச டம்ளரை அண்ணாண்ட எடுக்கவும் விட மாட்டீங்க. எல்லாத்தையும் நான் பார்க்க தானே போறேன். இல்லம்மா, நான் அப்படி இல்லை. எனக்கு வரப்போற மனைவி உங்களையும் அப்பாவையும் என்னையும் நல்லா பார்த்துக்கணும். நாமளும் சேர்ந்து அவளை நல்லா பார்த்துக்கணும். அப்பதான் சந்தோஷமா குடும்பம் நடத்தலாமா. அதுதான் எனக்கு வேணும். நீ ஆசைப்பட்டது போல உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி வந்தா எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். எது எப்படியோமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட சின்ன வேலை கூட செய்விட மாட்டோம். செய்விட மாட்டோன்னு நீங்க செய்யக்கூடாது. கொடுங்க நான் விட்டுறேன். என்னது இப்பவே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கு? பொண்டாட்டிக்கு எப்படி காய்கறி எல்லாம் வெட்டி கொடுக்கறதுன்னு ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? இல்லம்மா, போக போக எல்லாம் பார்க்க தானே போறேன். இது ரம்யா, என் பொண்ணு மாதிரி. இது என் மனைவி வாணி. அது என் மகன் சூர்யா. உங்க பொண்ணை போட்டோல பார்த்தோம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் என் மகனுக்கு பார்த்து பேசலாம்னு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கட்டும், மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரி, நீங்களா பேசிக்கிட்டு இருங்க. கௌரி எங்க? மேல உறுத்திட்டு இருக்க, போய் அழைச்சிட்டு வாமா. சரி, நான் போய் கௌரி அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஹாய் கௌரி. ஹாய். நான் சூரியோட ஃப்ரெண்ட் ரம்யா. ஓ ஹாய், நைஸ் டு மீட் யூ. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நானும் சூர்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகுறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சூர்யாவுக்கு நீங்க தான் வைஃபா வரும் நான் தான் செலக்ட் பண்ணேன். அது என்னன்னு தெரியல, உங்களை போட்டோல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
நான் வேற என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா அப்படி ஒண்ணும் இல்ல. குடும்பத்துல நான் ஒரே பொண்ணு. எங்க அப்பா எங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவும் நானும் தான் இந்த வீட்டுல ரொம்ப நாளா தனியாவே இருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏதோ கடமைன்ற பேர்ல தான் அம்மா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னமும் தெரியல ரம்யா. கல்யாணம்ன்ற பேர்ல இவ்வளவு நாள் கூட இருந்த அம்மாவை விட்டுட்டு போறது ஒரு செல்ஃபிஷ் தனமா தோணுது ரம்யா. என்ன கௌரி சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா புருஷன் வீட்டுல தானே இருக்கணும். ரம்யா, இதெல்லாம் சரி வருமா? ஏன் சரி வராதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்க வேணா சூர்யாவை நேர்ல பாருங்க. உங்களுக்கு சூர்யாவை பிடிச்சிருந்துச்சுன்னா மத்த விஷயத்த நானே பெரியவங்கிட்ட பாத்துக்கிறேன். என்ன பயமா இருக்கு ரம்யா. நான் பாத்துக்கிறேன். சரி சரி வாங்க வாங்க கௌரி. சூர்யா, பொண்ணு நல்லா பாத்துக்கோ. அப்புறம் நான் செலக்ட் பண்ணனே எனக்கு குறை சொல்லாத. வெக்கத்தை பாருங்க சூர்யாவுக்கு. ரம்யா அப்படி பேசுறானே யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஒரே இடத்துல வேலை செய்றாங்க. அவங்க அப்படிதான் பேசிக்குவாங்க. பிடிச்சிருக்கேன். என்னப்பா சூர்யா, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குது. இனி தட்டை மாத்திக்க வேண்டியதுதானே? ஒரு நிமிஷம். சூர்யா, பொண்ணு நல்லா பாத்துக்கோ. அப்புறம் நான் செலக்ட் பண்ணனே எனக்கு குறை சொல்லாத. வெக்கத்தை பாருங்க சூர்யாவுக்கு. ரம்யா அப்படி பேசுறானே யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஒரே இடத்துல வேலை செய்றாங்க. அவங்க அப்படிதான் பேசிக்குவாங்க. கௌரி, பிடிச்சிருக்கேன். என்னப்பா சூர்யா, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குது. இனி தட்டை மாத்திக்க வேண்டியதுதானே? ஒரு நிமிஷம். தட்டை மாத்துறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். என்னடா இப்படி பேசுறேன்னு தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. எனக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு வரப்போற புருஷன் என் கூடவும் எங்க அம்மா கூடவும் எங்க வீட்டிலே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு நீங்க எல்லாம் சம்மதம்னா இப்பவே இந்த தட்டை மாத்திக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையம்மா. கல்யாணத்துக்கு பிறகு உங்க அம்மா நம்ம கூட வந்து சேர்ந்து இருந்துட வேண்டியதுதானே? இந்த வீட்டை வேணும்னா வாடகைக்கு விட்டுடலாமே. இல்லைங்க, இந்த வீடு எங்க அப்பா எங்களுக்காக வாங்கி கொடுத்த வீடு. இந்த வீடை விட்டு எங்க அம்மா வர மாட்டாங்க. எங்க அம்மா விட்டு நான் எங்கேயும் தனியா வர மாட்டேன். அவங்க பிள்ளை அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறது போல நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும் தானேங்க. வேண்டாங்க இப்படி ஒரு சம்மந்தம். இல்ல, அவங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்க முடியல. வாங்க போ. கொஞ்சம் பொறுங்க. எல்லாரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு
என்ன இவன் இப்படி பேசுறாளேன்னு தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காதீங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா இல்லாம என் கூடயே வளர்ந்துட்டா. என் மேல ரொம்ப பாசமா இருந்துட்டு இப்ப பிரிஞ்சு போகிறதுக்கு அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த மாதிரி தான் எத்தனையோ வரங்க வீடு தேடி வந்தாங்க. இவன் இப்படி பேசுறத பார்த்துட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு கல்யாணம் எப்படிதான் நடக்குமோன்றத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த சம்பந்தம் வேணான்னு போயிடாதுங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இது நல்லா நடக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க பேச வந்தோம். ஆனா இப்படி திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சின்னவன் நான் பேசுறேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். 2 குடும்பத்துக்கும் பொண்ணையும் மாப்பிளையும் பிடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சூர்யாக்குன்னு பாக்குற முதல் பொண்ணு கௌரி. பாக்குற முதல் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல தான் சூர்யா இங்க வந்திருக்கான். நேர்ல பார்த்து 2 மனசுக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல இல்லையா? பெரியவங்களா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. என்னங்க ரம்யா அப்படி சொல்றா? நமக்கு சூர்யாவோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நீ என்ன நினைக்கிற? ஆமாங்க, நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது. சூர்யா, நீ என்னப்பா சொல்ற? அப்பா நீங்க சொல்றீங்க. சரிப்பா. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கட்ட மாட்டோம். கௌரி, ஏன் பேசாம இருக்க? ஏதாவது பேச. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உண்மையிலே? ஏன் ரம்யா? சொல்லு. ஆமா, இப்பயா கால் பண்றது? சரி சரி, ஓகே ஓகே, பை, குட் நைட். ரம்யா தான் கால் பண்ணா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ தான் எனக்கு மனைவியா வரணும்னு ரம்யா ஆசைப்பட்டா. அவ சரின்னு சொல்லிதான் நான் உன்னை கட்டிக்கிட்டேன். கௌரி, ரம்யாவை நான் ரொம்ப கெட்டதா சொன்னா. இப்ப ரம்யா பத்தி பேசணுமா? ஏன் பேசக்கூடாதா? பின்ன குட் மார்னிங். ஹாய், மார்னிங் கௌரி. கொஞ்சம் இருங்க, பிரெட் எடுத்து வந்துடுறேன்.
சுட சுட உங்களுக்கு டோஸ்ட் பிரெட் என் கையால ஸ்பெஷலா. ஸ்ட்ராபெரி ஜாம் சாப்பிடுங்க. என்னங்க ஒரு மாதிரி யோசனையா இருக்கீங்க? சாப்பிட பிடிக்கலையா? இல்ல கௌரி, அப்பா அம்மா ஞாபகம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க 2 பேரும் நான் இல்லாம சாப்பிட்டதில்ல தெரியுமா? என்னமோ தெரியல கௌரி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐம் so சாரிங்க. நான் வேணும்னு உங்களை உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிக்கல. என்ன பண்றது, என் நிலைமையும் அப்படிதான் இருந்தது. அதனால எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். இப்ப மட்டும் என்ன, அத்தையும் மாமாவும் நம்மளை விட்டு ஒன்றும் தூரமா இல்லையே. எப்ப வேணாலும் நம்ம போய் அவங்கள பார்க்கலாம், அவங்க வந்து நம்மளை பார்க்கலாம். சாப்பிடுங்க. சரி சரி, நீ உடனே ஃபீல் பண்ணாத, உட்காரு சாப்பிடலாம். அம்மா எங்க? அம்மா பூஜை அறையில இருக்காங்க. உங்களுக்கு ஓகே. உங்க கவலைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா எங்க கூட இருந்த பிள்ளை கல்யாணத்துக்கு பிறகு எங்க கூட இல்லைன்னு தான் கவலையா இருக்கு. வீடே வெறிச்சோடி கிடக்குது. எந்த முறையில பார்த்தாலும் அவன் முகமாவே தெரியுது. ஆண்டி சூரியன் இங்க தான் ஆண்டி இருக்கா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்லம்மா, அவன் சந்தோஷமா இருந்தாவே போதும். அந்த சூரியன் நிச்சயமா நல்லா இருப்பான். நான் அடிக்கடி உங்க 2 பேரும் வந்து பாத்துக்கிறேன். நீதான் அவன் கூட வேலை செய்யற, உனக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சரி அக்கா. வணக்கம், இது உதயம் வானொலி நிலையங்களா? ஆமா, சொல்லுங்க. ரம்யாவா பேசுறீங்க? ரம்யா தான் பேசுறேன். நான் தான் ரம்யா. நான் தானா? அது நான் தான் பிரேம் பேசுறேன். உங்க குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. என்னங்க நீங்க, இப்பதான் நான் போன் பண்ணேன், இந்த குரலை நீங்க கேட்டுட்டு என்கிட்டயே ஜோக் பண்றீங்களே. உங்க குரலையும் தான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன். சரி சரி, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க கேரள இருந்து பேசுறேங்க, டாமன் சாரால இருந்து பேசுறேன். ஆஹா, நீங்க
தேடுறீங்களா? ஏன் மஞ்சு, ஏன் மஞ்சுவை தேடுறேன். மஞ்சு உங்களுக்கு என்னங்க வேணும்? என் உயிர். எவ்வளவு நாளா அவங்களை தேடிட்டு இருக்கீங்க? 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன். மஞ்சுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா, இந்த நிகழ்ச்சியை என் மஞ்சு கேட்டுட்டு இருந்தா எனக்கு உடனே தொடர்பு கொள்ளணும். நான் அவளுக்கு ஒரு பூ கொடுக்கணும், ஒரு ரெட் ரோஸ் கொடுக்கணும். எனக்கு தெரியும் ரேடியோல என்னால கொடுக்க முடியாது. என் மஞ்சு நேரா வந்தா நான் அந்த பூவை கொடுத்தே ஆகணும். சரி பிரேம், உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு பிடித்த பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த போனை நான் பண்ணேன். நான் சொல்ற பாட்டை நீங்க போடுவீங்களா? இயற்கை. இயற்கை படத்துல இருந்து இந்த பாட்டை உங்களால போட முடியுமா? சொல்லுங்க பிரேம். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இந்த பாடல் தான் சூர்யா. இந்த பாடலை போட முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பாக பிரேம், நீங்க கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புறோம். நீங்க தேடிக்கொண்டிருக்கும் மஞ்சு உங்களை தேடி வருவாங்க என்ற வாழ்த்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சூர்யா. உங்களுக்கும் நன்றி, ரம்யாவுக்கும் நன்றி. கண்டிப்பா அந்த பாட்டை போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். உயிரோடு இருந்தால் வருகிறேன். என் கண்ணீர் வழியே உயிரும் கரையில் கரைந்து கிடக்கிறேன். சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெளியிலே வாடுதடி. சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா வருகிறேன். உயிரை தவிர சொந்தமில்லையே, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானதே. காதல் வந்த பின்பு Baby, tell me you love me. It's never late. Don't hesitate. சாவை அழைத்து கடிதம் போட்டேன். காதலிக்கும் முன்பு ஒரு சாவை புதுக்க சக்தி கேட்கிறேன். காதல் வந்த பின்பு ஒரு நாள் என் கடல் அலை உறங்கவே இல்லை. ஒரு நாள் என் நிலவுக்கு உடல் அலை. கடல் துயில் கொள்வதோ நிலா குணம் கொள்வதோ, நான் உயிர் வாழ்வதோ சொல்லில் உள்ளதடி. உன்னிருக்கம்தான் என் உயிரே கொல்லுதடி கொல்லுதடி. காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
ஹாய் மிஸ்டர் ரமேஷ். ஹாய். என்ன எங்க நிக்கிறீங்க? இன்னைக்கு ஒண்ணு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையே? இல்ல ஒரு ஆளை பார்க்கணும் அதுக்கு தான் வந்தேன். ஐ சி. ரம்யா இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் காடி எடுத்து வந்துறேன். சீக்கிரமா. ஓகே. See மிஸ்டர் ரமேஷ். யா. ரம்யா, நிஜமா சொல்லணும்னா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஏன்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ரம்யா, எனக்கு நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு உங்களை மாதிரி அழகா, புத்திசாலியா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் நீங்களா இருக்க கூடாது? நான் உங்களை முத பார்த்தப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரம்யா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? சொல்லுங்க ரம்யா. ரம்யா, ஏதாவது சொல்லுங்க. ரம்யா, ப்ளீஸ் ஏதாவது சொல்லிட்டு போங்க. ரம்யா, ரம்யா. ரம்யா, நிஜமா சொல்லணும்னா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஏன்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ரம்யா, எனக்கு நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு உங்களை மாதிரி அழகா, புத்திசாலியா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் நீங்களா இருக்க கூடாது? நான் உங்களை முத பார்த்தப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரம்யா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? சொல்லுங்க ரம்யா. ரம்யா, ஏதாவது சொல்லுங்க. ரம்யா, ப்ளீஸ் ஏதாவது சொல்லிட்டு போங்க. ரம்யா, ரம்யா. ரம்யா, என்னாச்சு? ரமேஷ் பாட்டி கூப்பிட்டு இருக்காரு, நீ பாட்டிக்கு வந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, பாடிடு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்கறல. உன்னால என்கிட்ட பொய் சொல்ல முடியாது ரம்யா. உண்மையை சொல்லு, அப்பதான் காடி எடுப்பேன். இல்ல, நீ காடி எடுக்க போனதுக்கு அப்புறம் ரமேஷ் வந்து என்கிட்ட பேசினாரு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? இது பாரு ரம்யா, மாலை பொறுத்து நீ. இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும். ஏய், என்ன என்ன என் வாழ்க்கை உன் வாழ்க்கை பிரிச்சு பேசுற? அன்னைக்கு உனக்கு பொண்ணு தேடும் போது நான் செலக்ட் பண்ண பொண்ணு தானே நீ சம்மதம்னு சொன்னேன். என்ன மறந்துட்டியா? என் வாழ்க்கையில முடிவு பண்ண உனக்கு உரிமை இல்லையா? இல்ல பொறுப்பு இல்லையா? இல்ல அக்கறை தான் இல்லையா? ரிலாக்ஸ் ரம்யா,
நீ இப்படி தப்பா புரிஞ்சுக்கினா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும், அதனால தான் அப்படி சொன்னேன். காரணம்லாம் சொல்லாத. என் மேல அக்கறை உள்ள நீ சரியான முடிவு எடுப்பா இப்ப உன்கிட்ட நான் சொன்னேன். இது உடனே எடுக்கிற முடிவு இல்லை ரம்யா. முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். என்ன? இப்ப சொன்னியே அதுக்குதான் உன்கிட்ட நான் ஐடியா கேட்டேன். ஆனா உனக்கு அவரை பிடிச்சிருக்கணும். ம் சரி, போலாமா? ரம்யா, என்ன பண்ற? அப்படியா? இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ப்ரொடியூசர் சொன்னாரு. சரி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். சாப்பிட்டியா நீ? ஷூர்? ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். பாய். சாப்பிட்டியா கௌரி? சாப்பிட்டேன். அதான் நீங்க? சாப்பிட்டேன். கௌரி, தூக்கம் வருது. மேல வரும்போது குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி. ஓகே. தேங்க்ஸ். குட் நைட். பாத்தீங்களாம்மா, அவரை போய் வீணா சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்படலடி, உன் சந்தோஷம் எங்க போயிடுமோன்னு பயப்படுறேன்டி. சாப்பிட்டியான்னு உன்னை முதல்ல கேட்கல, அவங்க கூட்டாளி தானே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஐயோ, வர வர உனக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு. சும்மா வீணா புலம்பிட்டு இல்லாம போய் நிம்மதியா போய் தூங்கு, சரியா? தூங்குறேன்டி, நான் தூங்குறேன். ஆனா நீ தூங்கிடாத. ஐயோ அம்மா, போய் தூங்குமா. ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுல நீங்க? கிளையண்ட் என்ன சொன்னாரு? அவருக்கு ஓகே. ஓகே ரம்யா, கௌரிக்கு உடம்பு சரியில்லை, நான் அவசரமா போகணும். நீ நாளைக்குள்ள ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், சரியா? ஓகே பை. இல்ல ரமேஷ்க்கு என்ன சொல்ல? ரமேஷ் கிட்டயா? நீ முதல்ல அப்பா அம்மா கிட்ட கேட்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே, எனக்கு ஓகேனா அப்பா அம்மா நிச்சயம் சரின்னு சொல்லிடுவாங்க. சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலனா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரமேஷ் நல்லவர் தான், உனக்கு ஏத்த கணவர். எனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேன்னு சொல்லிடு. பாய்மா. இது காதலா? ஓகே ராசி.
ரம்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ரமேஷ். எப்படி கேக்குறதுன்னு தெரியல ரம்யா. எத்தனையோ முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா இன்னும் சரியான பதில் கிடைக்கல. ஏன் ரம்யா, என்ன பிடிக்கலையா? இத்தனை நாளா ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. அது எப்படி ரமேஷ்? ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருந்தா போதும். அவ நல்லவளா இல்ல கெட்டவளா, அவ கேரக்டர் என்ன, அவ குடும்பம் எப்படி, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ரம்யா, நான் உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுறேன். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அம்மா அப்பா செல்லம், ரொம்ப நல்ல குடும்பம். அப்புறம் சின்ன வயசுல இருந்து சூர்யா உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட். இது தவிர இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அடடா, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதை கேக்குறேன்னா, நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு எனக்கு ஒத்து வர சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்ப சொன்னீங்களே அது சரி. சொல்லுங்க ரம்யா. நானும் சூர்யாவும் கிடாகடன்ல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எல்லாரும் போராடுவாங்க. அது மட்டும் இல்ல, காலேஜ்ல படிக்கும்போது எனக்கும் காதல் வந்தது. ஆனா அதை வெளிப்படுத்துற வாய்ப்பு தான் வரல. அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு செல்வா, என்னோட காலேஜ் மேட். ரொம்ப நல்லவரு. அவரை என் கூட படிச்ச சுதாங்கிற பொண்ணு விரும்பினா. அவளுக்கு நான் அப்பா அம்மா யாருமே இல்லை. அவளுக்காகவும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் என்னோட காதலையும் நான் விட்டு கொடுத்துட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தும் வச்சுட்டேன். என் காதலை பத்தி சூர்யாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன் செல்வா கிட்டே என்னோட காதலை நான் சொல்லல. இப்ப கூட சொல்றேன் தெரியுமா, என்ன பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. மனசுல உள்ளதை இப்படி ஒளிமறைவு இல்லாம சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரம்யா. இது வரைக்கும் அப்பா அம்மாவே எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா நினைச்சது கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரும் தப்பா நினைச்சிட கூடாது. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல சந்தேகம் வந்துட்டா அது ஜன்னல் வழியா வந்தாலும் சரி, வாசல் வழியா வந்தாலும் சரி, சந்தோஷம் எந்த வழியா போகணும்னு யாருக்கும் தெரியாது. ரம்யா, என்ன புரிஞ்சுக்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கணும்னு இப்படி எல்லாத்தையும் டான் டான் இயல்பா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரம்யா. இத கண்டிஷனா எடுத்துக்காதீங்க, என்னோட ரிக்வெஸ்டா எடுத்துக்கங்க. நோ நோ, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. சரி ரமேஷ், உங்க போட்டோ ஒண்ணு கொடுங்க. நான் அப்பா அம்மாட்ட கொடுத்து சம்மதம் வாங்கணும். தேங்க்ஸ் ரம்யா. நானும் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை தான். ஆனா இப்போ அவங்க இந்த உலகத்திலே இல்லை. இந்த சம்மதம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. நீங்க மட்டும் என் வாழ்க்கை துணையா, ஆனா இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. என்னங்க போட்டோ. அப்புறம் ரம்யா, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணுமே. கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போய் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் உங்களை பிடிக்கணும். வாணி, இங்க வாமா.
என்னாச்சு உனக்கு? புது வருஷமா அதுமா ஏன் கண்களை நீட்டி நிற்கிற? இத்தனை வருஷமா நம்ம கூடயே இருந்தான் சூர்யா. புது வருஷமா அதுமா அவன் இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கிறான்? பக்கத்துல தானே இருக்கிறான். ஒரு ஃபோன் போட்டு பேசினா வந்துட போறான். இதேவா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்? ஒரே பிள்ளை என் கண்ணுக்குள்ளே நிக்கிறான். அவனுக்கு பசிச்சா கூட சாப்பாடு சொந்தமா போட்டு சாப்பிட மாட்டாங்க. நானா வற்புறுத்தி கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். அங்க எப்படி இருக்கானோ தெரியலையே. அவன் என்ன சின்ன பிள்ளையா? பசிச்சா சாப்பிட போறான். அவனை கவனிக்கிறதுக்கு தான் அவன் மனைவி இருக்குதே. அப்புறம் நீ ஏன் வீணா கவலைப்படுற? இப்படியே கவலைப்பட்டு நீ பாட்டுக்கு உன் உடம்பு கெடுத்துக்க போற பாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு அவனோட கல்யாணத்துக்கு முடிவு சொல்லிருக்கூடாதுங்க. எனக்கு என்னமோ என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சது போல இருக்கு. அவங்க போட்ட கண்டிஷனுக்குலாம் நீங்க சம்மதம் கொடுத்திருக்க கூடாது. என்ன வாணி இப்படி சொல்ற நீ? அவனுக்கு அந்த பொண்ணை நல்லா பிடிச்சிருந்தது. நம்மளும் அந்த பொண்ணை பார்த்தோம், மகாலட்சுமி மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இந்த முடிவு எடுத்தோம். இது தப்பா? என்னதான் நீங்க சொன்னாலும் என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. என் பிள்ளை இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. நல்ல நாளும் பெருநாளுமா அவனை பார்க்காம இருக்க எனக்கும் தான் முடியல. நீ என்ன பண்ற? ஃபோன் போட்டு மகனையும் மருமகளையும் வர சொல்லு. சரிங்க. ஹலோ, சூர்யாவா? நான் அம்மா பேசுறேன்யா. ஹலோமா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சூர்யா, இன்னைக்கு வருஷப்பிறப்பு. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன்னை பார்க்கணும் போல தோணுது. அதனால கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போயா. அப்படியாம்மா? அம்மா, நானும் கௌரி அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? கௌரியும் வராளா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு பிடிச்ச பாயாசம், பொங்கல், வடை எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். வாப்பா, என் கையால உனக்கு பரிமாறணும். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோமா? அப்பாட்ட சொல்லிருங்க என்ன? சரியா? பார்த்து வாங்க ரெண்டு பேரும். சரிம்மா. என்ன சந்தோஷம் தானே? ஆமாங்க, சூர்யாவும் கௌரியும் ஒண்ணா வராங்க. பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் புது துணிங்களாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க வரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன? சந்தோஷத்துல என்ன மறந்துடாத. சூர்யா, அம்மாங்கப்பா. வரே எங்க போயிட்ட? புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. அம்மா அம்மா வாங்க. சரி சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூர்யா, உன்னை பார்க்காம உங்க அம்மாவுக்கு ஒரே பித்து பிடிச்சது மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரே புலம்பலப்பா. அந்த வேலை நீ வந்த. என்னப்பா, இங்க தானே இருக்கேன். ஒரு கால் போட்டா போதும், வந்துருவேன். அது உங்க அம்மாவுக்கு தெரியணுமே. ஆமாமா, வீட்டுல அம்மா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க சார். அம்மாவும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். ஏமா, அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ மாமா, அம்மா அந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டாங்க. அங்கேயே அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. சூர்யா, உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியல. உங்க அம்மா ஒரே புலம்பல். ஏமா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? சந்தோஷமா இருக்கோம். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். சூர்யாவை நல்லா கவனிச்சுக்கம்மா. கவனிச்சுக்கிறேன். ஒரு சுத்து பெருத்த மாதிரி இல்ல? அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கௌரி பிரமாதமா பாடுறாமா. அப்படியா? பொண்ணு பார்க்க போகும்போது கூட யாருமே நம்ம கிட்ட சொல்ல.
சூப்பரா பாடுறா. பாடுமா. கௌரி ஒரு பாட்டு இல்ல please. இல்ல என்ன சும்மா போய் சொல்றாரு. பாருங்கப்பா. நம்பாதீங்க மாமா போய் சொல்றாரு. அப்பா அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படித்தான் நான் பொண்ணு பார்க்கும்போது உங்க அம்மா ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டை கேட்டுட்டு மயங்கி விழுந்ததுதான்ப்பா. இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. என்ன நீங்க பிள்ளைங்க முன்னுக்கு போய் ஆமாமா ப்ளீஸ்மா அந்த பாட்டை பாடுங்களேன். ரொம்ப பிகு பண்ணாத. நம்ம பிள்ளைங்களுக்காக அந்த பாட்டை பாடு. அத்தை மாமாவை ஒரு பாட்டு பாடி கவுத்தீங்களே அந்த பாட்டு எனக்காக ஒருத்தர பாடுங்க அத்தை ப்ளீஸ். ஆமா ப்ளீஸ்மா அந்த பாட்டு ப்ளீஸ். அப்பா அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படித்தான் நான் பொண்ணு பார்க்கும்போது உங்க அம்மா ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டை கேட்டுட்டு மயங்கி விழுந்ததுதான்ப்பா. இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. என்ன நீங்க பிள்ளைங்க முன்னுக்கு போய் ஆமாமா ப்ளீஸ்மா அந்த பாட்டை பாடுங்களேன். ரொம்ப பிகு பண்ணாத. நம்ம பிள்ளைங்களுக்காக அந்த பாட்டை பாடு. அத்தை மாமாவை ஒரு பாட்டு பாடி கவுத்தீங்களே அந்த பாட்டு எனக்காக ஒருத்தர பாடுங்க அத்தை ப்ளீஸ். ஆமா ப்ளீஸ்மா அந்த பாட்டு ப்ளீஸ். பாட்டை பாடித்தான் காட்டேன். பிள்ளைங்களும் கேட்கட்டுமே. உன்னை காணாத கண்ணம் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல, நீ இல்லாத நாளும் நானல்ல. அத்தை இவ்வளவு அழகான குரலை வச்சுட்டு இவ்வளவு நாள் பாடாம இருந்திருக்கீங்க. உங்க அம்மா இவ்வளவு நல்ல பாடம் நீங்க சொல்லவே இல்லைங்க. இப்போ நீ பாடுற. கௌரி அம்மா எப்படி பாடுறாங்க பத்தியா? ப்ளீஸ் என்னங்க மருமகளை பாட சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடிக்காம. ஐயோ நான் பாடல. எனக்கு பாடலாம் தெரியாது. கௌரி ப்ளீஸ் ஒரு பாட்டு ப்ளீஸ். இல்ல நான் கௌரி நாங்க எல்லாரும் கேக்குறோம். பாடுமா. எங்களுக்காக பாடு. ஏதோ மின்னல் தேகம் தொடுகிறதே, பூட்டி போட்ட தாழம் பூவில் பூட்டு உடைகிறதே, சொல்லாத வெயில் அடிக்க கல்லூரும் புயல் அடிக்க, ஆசை மூட்டு விட நாணம் கட்டிவிட கூந்தல் கூட சுடுதே. அருமையா பாடுறமா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சூர்யாவை நீ பத்திரமா பாத்துக்கமா. கவலைப்படாதீங்க நான் அவரை பத்திரமா பாத்துக்கிறேன். சூர்யா கோயிலா? ஆமாப்பா இப்பதான் போயிட்டு நேரா இங்க வரோம் உங்களை பார்க்க. சரி உனக்கு விருப்பமான சாப்பாட்டெல்லாம் உங்க அம்மா சமைச்சு வச்சிருக்குது. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அப்படியாமா? அப்பா இன்னைக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. சாப்பிட்டு நாங்க 2 பேரும் உடனே கிளம்பணும். என்னப்பா இப்பதான் 2 பேரும் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்களே? இன்னைக்கு பூரா நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சோம். இரு ஏதோ அவசரமான வேலைன்னு சொல்றான்ல. என்ன வெளிநாட்டுக்கா போறான்? இங்கதானே நினைச்சா வந்துட போறான். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு. மாமா இப்படி பண்ணலாமா? எப்படி? நான் வேணா உங்க கூட இருக்கேன் இன்னைக்கு பூரா. அவர் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்மள ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எப்படி? நீங்க அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் இருக்கட்டுமா? சரிம்மா நீங்க இரு. நான் வேலையில முடிச்சிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சந்தோஷம் தானே? வாங்க. சரி வாங்க எல்லாரும் போய் குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுவோம். வாமா. போதுமா? ஹீரோ பாத்தீங்களா? ஏய் ஹீரோ நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், அப்புறம் தான் உங்களுக்கு ஹீரோ அங்க. என்னது? ஏன் சொல்ற? இல்ல எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொடுப்பாரு. அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. என்ன சிரிக்கிறீங்க? உங்க பொண்ணு சொல்றது பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை எவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றான். ஜானகி இது 21ஆம் நூற்றாண்டு. பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருக்கும். சரி பையன் எப்படி? குடும்பம் எல்லாம் எப்படி? அவரு குடும்பம் அவருக்குன்னு யாரும் இல்ல. ஆனா இப்போ
சமீபத்துல தான் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. சரி அது பரவாயில்லம்மா. பையன் எப்படி அதை சொல்லு. அதை நான் கேட்டுட்டேன். வேற ஏதாவது கேளுங்க. பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் நல்லாதான் இருக்காரு. மத்தபடி எனக்கு அவரை பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா. என்னம்மா? ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஏன்னா கையில நம்ம வச்சிருக்க கொண்டா கொண்டா கொண்டா. ஒண்ணும் தெரியாம காதல் மட்டும் பண்ண தெரியுது. ஜானகி இங்க பாரு, கையோட கொண்டு வந்துட்டான் மாப்பிள்ளை போட்டோவை. இது என்ன அறிவிப்பா இல்ல கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்ற கட்டளையா? ரெண்டும் தான், ரெண்டும் தான். உங்களை கேட்கல. பாரு ஓகேயா? என் பிள்ளையோட செலக்ஷன் எப்படி? பையன் மூக்கு முழியுமா நல்ல சிகப்பா எந்த மாதிரியே இருக்காங்க. கடைசியா சொன்னியே அது இல்ல. இல்ல பையன் நல்லாவே இருக்கிறான். சரிம்மா, பையனை ஒரு நாளைக்கு வர சொல்லு, நேர்ல பார்த்து பேசுவோம். பிடிச்சிருந்தா முடிச்சு வைக்கிறேன்னு. என்ன சந்தோஷம் தானே? Thank you பா. Thank you. ஏய் thank you என்ன சொன்னால பாத்தியா? கேட்டது என்கிட்ட. போட்டோ தூக்கிட்டு போட நான் பார்க்கலாம்ல. ஐயோ எல்லாமே அவசரம் தான் அந்த பிள்ளைகளுக்கு. உங்கள மாதிரி. என்னங்க? என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? நம்மள வந்து கேட்டுச்சு, அதே பெரிய விஷயம். நம்மளுடைய சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு பிள்ளை ஆசைப்படுது பாத்தியா? அதுதாண்டி நம்ம பிள்ளை. எல்லாரும் ஏன் வர சொன்னா, அப்பா அம்மாக்கு சமமா என் மேல என் வாழ்க்கை மேல அக்கறை பொறுப்புல நீங்க எல்லாரும் சொன்னா அது சரியான முடிவா இருக்கும் தான் உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம ரம்யாவோட கல்யாணத்தை பத்தி கேட்கும் போதெல்லாம் இப்ப என்ன அவசரம்னு இப்படியே கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரம்யாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. உன்னோட கல்யாணத்தை பார்க்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும், அதே போலதான் உன்னை மனக்கோலத்துல பார்க்க எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. ரம்யா, எங்க கல்யாணத்தை முன்னு நடத்த வச்ச நீ உன் கல்யாணத்தை நடத்த வைக்க நாங்களாம் தயாரா இருக்கோம். ஏய் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏய் ரம்யா, நீ எப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறவர எங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க போற? அதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாம் பொறுமையா இருங்க, அவங்களே அறிமுகப்படுத்தி விடுவாங்க. சரி இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிய, அப்புறம் ரம்யா கல்யாணம் பண்ற மூட்டே இல்லாம போயிரும். எல்லாரும் சார்பா சொல்றேன், ரம்யாவுக்கு பிடிச்சதை நம்ம எப்பயாவது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோமா? சரி சரி சரி, நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நீங்க எடுத்த முடிவை நான் மனப்பூர்வமா சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாம தொடரணும். நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வரும்னா அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் கடைசி வரைக்கும் வேணும். சரி சரி, எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சூர்யா உங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்வா, சுதா, விச்சு, மஞ்சு, கார்த்திக். நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் மிஸ்டர் ரமேஷ். உங்களை எல்லாம் இப்படி பாக்குறப்ப இது போல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்கூல் படிச்சப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிறப்ப இல்ல, காலேஜ் படிக்கிறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் பண்றப்ப இல்ல. வாழ்க்கையை தொடங்கலான்னா ஆலோசனை சொல்ல கூட யாருமே இல்ல. படிச்சோம், வேலை, கல்யாணம், குடும்பம், வீடு, காடின்னு எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு தொடர்பு கூட இல்ல. ஆனா உங்களையெல்லாம் பாக்குறப்ப படிப்பு, வேலை, இன்னைக்கு வாழ்க்கை வரைக்கும் நீங்களாம் ஒன்னா இருக்கிறத பாக்குறப்ப நான் ஏன் உங்கள ஒருத்தனா இருந்திருக்க கூடாதுன்னு இப்ப வருத்தப்படுறேன். ரமேஷ், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க இப்ப ரம்யாவை கல்யாணம் பண்ணோடனே நீங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ரெண்டு நாள் சொல்லுங்க, இல்லனா உங்ககிட்ட பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. டேய், அவங்களுக்கு தான் கனெக்ஷன் ஆயிடுச்சுல, அறிமுகமும் செஞ்சு வச்சுட்டாங்க. இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேலை. இங்க பாரு, இதுக்கு மேல நீ கனெக்ஷன் கொடுத்த நான் பவரை கட் பண்ணிடுவாம்மா. ரமேஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருச்சு. ஓகே, தேங்க்ஸ்.
என்னங்க ஃபைல் பிடிங்க. சாரி ஏய் மணியாச்சு கிளம்புறியா? இல்ல ரம்யா வரேன்னு சொல்லியிருக்கா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பையன்? எங்கேயோ வச்சேன். இங்க இருக்கு. சாரி சீக்கிரம், அப்புறம் ஸ்டுடியோல நிறைய கால் மேல கால் வந்துட்டு இருக்கோம். பாரு லேட் ஆச்சு, இன்னும் வராம இருக்கா. எல்லாம் ஒழுங்கா செக் பண்ணிட்டீங்களா? ஹாய் சூர்யா. ஹாய் கௌரி. ரம்யா உங்களுக்கு ஆயுசு 100.